வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது நோலனோட த ஒடிசி படத்தோட ரிவ்யூ. இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ட்ராஜன் வாருக்கு அப்புறமாட்டு ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரேக்க போர் வீரன் தன்னோட தாயகம் திரும்புறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்ற தீமில் தான் இந்த கதை போகும். யார் இந்த ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். இந்த ஒடிசியஸ் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராஜன் வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ட்ராய் படம் பார்க்கணும், எதனால் அந்த வார் உருவாச்சு அப்படின்றது. பட் அந்த ட்ராஜன் வார்ல கிரேக்கர்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு போர் வீரர் தான் நம்ம ஒடிசியஸ். இவர் எத்தாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டோட கிங்குமே கூட. அந்த வார்ல கிரேக்கர்கள் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்டே நம்ம ஹீரோ தான். அதாவது ட்ராஜன் ஆர்ஸ் சொல்லப்படுற ஒரு உட்டன் ஆர்ஸ் வழியா அந்த ட்ராயோட கோட்டைக்குள்ள புகுந்து அந்த வீரர்களை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான வியூகத்தை வகுத்ததும் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அகிலீஸை இந்த போர்ல பங்கேற்க வச்சதுக்கும் ஒரு முக்கியமான காரணமும் இவர் தான். இப்படிப்பட்ட ஒரு வாரியர் ஒரு மகத்தான வெற்றிக்கு அப்புறமாட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட வீரர்களோட இவர் ஒரு கடல்வழி பயணத்தில் ஈடுபடுறாரு. அங்கே என்னென்ன மாதிரியான அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான ஹேர்டில்ஸ் வருது, அவர் ரீச் ஆனாரா இல்லையா அப்படின்றது ஒரு தனி பிளாட்டாக போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இத்தாக்கால, அதாவது அவரோட மனைவி மற்றும் மகன் இருக்காங்கல்ல, அவங்கள நிறைய வந்தேரிகள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மகனான டெலிமேக்கஸ் தன்னோட அப்பாவை எப்படியாவது திருப்பி கூட்டிட்டு வரணும், அவர் உயிரோடு இருக்காராங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு பயணத்தில் ஈடுபடுறாரு. அந்த பயணம் எப்படி போகுது, இந்த ரெண்டு பயணங்களும் எங்கே ஒன்று கூடுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த ட்ராஜன் வாருக்கு அப்புறமாட்டு ஒடிசியஸ் போகக்கூடிய அந்த பயணம். அந்த பயணத்தில் அந்த சக வீரர்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதுலேயும் அவங்களுக்கு வரக்கூடிய ஹேர்டில்ஸ் ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ராட்சச மனிதன் அண்டு மாயக்காரின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கதையில் இருந்துச்சு. ஆல்சோ ஒரு போர் அப்படின்னாலே ஒரு ப்ரைடாவோ அதோட ஒரு வீரத்தோட அடையாளமாவோ பார்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் சைடு, ஒரு போர் வீரரோட கில்ட்டு, இது மாதிரியான நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போர்ஷன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு பவர்ஃபுல் வாரியராக மேட் டேம் அந்த ரோலை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவருக்கான அந்த மாஸ் சீன், அந்த வில்லம்பு சீன் இருக்குல்ல, அதையுமே நல்லாவே எடுத்திருந்தாங்க. பட் உண்மை கதையில் அந்த கோடாளிகளுக்கு பதிலாக அங்கே மண்ட ஓடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். பட் ஏன் அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆல்சோ இத்தாக்கால அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸை படமாக்கின விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னடா நோலன் படத்தையே நொட்ட சொல்ல வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு அந்த போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சொல்லப்போனால் இந்த படத்தோட பேஸ் அப்படின்றதே ஒரு மாதிரி அன்ஈவன் பேஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லோ பேஸில் தான் போகும். ஸோ ஒரு பொறுமை தேவை இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ராய் படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ப்ரெஷர்லலாம் போய் பார்க்காதீங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஏ மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மைல்டாக ஆங்காங்கே 2 சீன்ஸ் தான் வந்துச்சு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.